ஸோ குழந்தைங்க நல்லா தூங்குனாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நான் டாக்டர் சுரேஷ்குமார், ஓம் சக்தி மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவராக இருக்கேன். பொதுவாக அந்த ஸ்லீப்பிங் இஷ்யூஸுங்கிறது இது ரொம்ப காமனான பிரச்சனை தான். இப்போ நிறையா அம்மாக்கள் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் அவங்க நைட்டு தூங்குறதுக்கு 10-11 மணி ஆயிடுதுங்க டாக்டர், சுத்தமாக தூங்குறதே கிடையாது, காலையில் எழுப்பினா எந்திரிக்கிறது கிடையாது, வேனுக்கு அவரால் கரெக்டான டைம் போக முடியல, இதனால் நிறைய ஸ்கூலுக்கே கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்படி நல்லா தூங்குறாங்களா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கணும் குழந்தைங்க அவங்களே எந்திரிச்சிருவாங்க, மார்னிங்கு யாரும் எழுப்பாமல் அவங்களே எந்திரிச்சிருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னே கோவப்பட மாட்டாங்க, அஜிடேட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட வேலைகள் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு அவங்க ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, இதெல்லாம் டக்குன்னு அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க. இது தவிர நம்ம ஸ்கூல்லேருந்து எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. அதாவது சப்ஜெக்ட் வகையிலையும் சரி, அட்டென்ஷன் வகையிலையும் சரி, அதே மாதிரி பிஹேவியரல் இஷ்யூஸ் இது எல்லாமே எதுவுமே இருக்காது. நார்மல் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 to 18 மணி நேரம் தூங்குவாங்க. ஒரு வயசுலேருந்து அந்த ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் அவங்க எல்லாமே ஒரு மேபி ஒரு 10 to 12 hours தூங்குவாங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த எல்டர் சில்ட்ரன் எல்லாமே வந்து 8 to 10 hours தூங்கும். தூங்கினா தான் அடுத்த நாள் வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்கூல் இஷ்யூஸ், அதே மாதிரி எஜுகேஷனல் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீனாக அந்த டைமில் தூங்க வச்சிடணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தூங்க வைக்கிறது, 11 மணிக்கு தூங்க வைக்கிறது. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அந்த டைம் ஆயிடுது. டின்னர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக கொடுத்துட்டு சீக்கிரமாக தூங்க வைக்கணும். ரெண்டாவது ப்ராப்பரான என்வரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டார்க் ரூமாக இருக்கணும், காமாக இருக்கணும், சத்தம் வரக்கூடாது, அந்த ரூமில் டிவி இருக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் மொபைல் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ஸை நமக்கு வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணணும். நல்லா விளையாடுறது மூலமாக அவங்களுக்கு நல்லா தூக்கமும் கிடைக்கும். தூங்குறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் டீ, காஃபி, சோடா, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இனிப்புகள் எடுத்துக்கிறது இதெல்லாமே தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட் ஹேபிட்ஸ் லைக் புக் ரீடிங் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலாக சப்ஜெக்ட் புக்ஸ் படித்தா நல்லா தூங்கிடுவோம். அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ், அதே மாதிரி கதை புத்தகங்கள் அவங்களுக்கு படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னாவே தூக்கம் நல்லா வரும். நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சில பேர் அந்த தலகாணி யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு நிறைய அந்த பில்லோஸ் நிறைய பிடிக்கும், அதே மாதிரி டாய்ஸ் நிறைய பிடிக்கும். அவங்களோட விருப்பத்துக்குரிய பொருட்கள் வந்து அவங்க பக்கத்தில் விற்கிற மூலமாக அந்த மாதிரி ஏர்லி ஸ்லீப் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஸ்லீப் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறது மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்லது பண்ண முடியும்.